சென்வழி திறந்து தாவி நான் குதித்த போது வழி திறந்து தாவி நான் குதித்த போது எந்த வீட்டுல இருக்குது சேனல்? என்னை ஒரு புறமே போட்டு தன்னை ஒரு புறமே சாய்ந்தாய் நான் எப்பிறப்பில் காண்பேன். தானே பிறந்தா? அப்புறம் என்ன கடை வாங்க அந்த பத்தம் சுக்கு தின்னு முக்கி பத்தம் இரண்டு திங்களாய் இரண்டு திங்களாய் 2 10 மாதம்மா நான் வந்து பேட்டு எங்க அம்மா பஜரண்ட போதே பரிந்தெடுத்த பரிந்தே மாசம். 10 மாதத்துல 7200 மணி நேரம் ஒரு தாய் ஒரு பிள்ளையை சுமக்கிறா. அதுதான் முழு கர்ப்பம். இப்ப இருக்கிறதெல்லாம் ஏண்டா 8 மாசம் 9 மாசம் 9.5 மாசம் 7 மாசம் எல்லாம் புள்ள பேக்கறது இருக்குமா? ஏன் சொல்ற ஒக்கால எடுத்துக்க சின்ன குட்டியா? பின்ன என்ன பெத்தெடுக்கும் போது நான் எதிர் வீட்டுல பாத்துருந்தேன். தம்பியா? என் தம்பியா இந்தமா இப்படி எல்லாம் சுமந்து 2 ஒரு கோழி ஆகப்பட்டது. ஒரு முட்டை இட்டதுன்னா அது 21 நாள் அடை தங்கி 22வது நாள் குஞ்சு பொரிக்குமா? எங்க முட்டை எங்க இருக்கா? 21 நாள் அடை தங்கி 22வது நாள் குஞ்சு பொரிக்கும். ஆமா, அது மாதிரி இந்த வயித்துல 10 மாசம் வச்சிருந்து உள்ள இருக்கிறது பேயோ அப்படி என்று முட்டை சிறுகிட்டு என்னை காப்பாற்றி வளர்த்த தாயே. முட்டைலாம் போட்டியான் எம்மா முட்டை சிறுகிட்டு என்னை காப்பாற்றி வளர்த்த தாயே. உன்னைய என் தாய போல உன்னைய பிறப்பில் காண்பே. பெத்த தாய் தகப்பனை அவன் தொட்டு அடிக்கிறானா குட்டம் தாண்டா பையா. அதனால தான் நான் கட்டப்பறை எடுத்துட்டு போய் அடிக்கிறது. கையால அடிச்சாதானே பாவம். கையால அடிச்சு தொட்டு இப்படி அடிச்சாதானே பாவம். நம்ம கையில ஏன்னா ஒரு ஆயுதத்தை வச்சுன்னு கட்டப்பறை எடுத்துட்டு போய் மட்டும் அடிப்பான். மண்டியில அடிப்போம்மால மண்டியில அடிக்க மாட்டோம். பிள்ளை பிறந்த உடனே என் கண்ணே என் நவரசமே என் முத்தே என் பவளமே என் கோட்டை பவுனே என் குலஞ்சாவடி முறுக்கு என் கண்ணே என் கடிரசமே என் ஆசை என் குஞ்சே குஞ்சா. ஐயோ நெஞ்ச. ஒரு பிள்ளை பிறந்த உடனே தாயினுடைய முகத்தையா ஃபர்ஸ்ட் பார்க்காது. தாய் பிள்ளையாகப்பட்டது குவா குவா என்று அதுக்குள்ளான இடத்தை தான் பார்க்கும். தாய் ஆகப்பட்டது பிள்ளையாகப்பட்டது வீர் வீர் என்று கத்தும். ஆமா, பீர் பீர்னு கத்தும். வீர் பீர் கத்தாது, பிராந்தி பிராந்தின்னு கத்தும். ஐயோ வீர் வீர் கத்தும். கத்தும் பொழுது நான் பெற்ற கண்ணு உனக்கு பாச்சி வேணுமாடா கண்ணு, சோச்சி வேணுமாடா சோச்சி வேணுமாடா கண்ணு வந்து 2 சப்பு. நீ என்னடா வந்து ரெடி நிக்கிறா? ஐயோ பைசா எடுத்துக்கிச்சு. 2 கையாலே தூக்கி எந்த இடத்துல இந்த குழந்தை முகத்தை பார்க்காது எங்க பார்க்கும் போது இருகை புறத்தால் நீ எந்தி மூளை தந்தால் உன்னைய பிறப்பில் காண்பேன் தாய போல உன்னைய பிறப்பில் காண்பேன். கண்ணே காணி ரசமே அது புள்ள கையில இருக்கும்போது கூட கஷ்டம் தெரியாது. அந்த பிள்ளை தவழ ஆரம்பித்து விட்டதுன்னா ஐயோ அடுப்புல இருக்கிற நெருப்புல கை வச்சுக்குமோ, ஐயோ சுத்தல்ல கை வச்சுக்குமோ எண்ணெய் வானல்ல கை வச்சுக்குமோ அப்படின்ட்டு மார் மேலும் தோல் மேலும் தூக்கி போட்டு ஒரு தகுந்த வயது வாலிபனும் ஒரு வாலிப பெண்ணும் கூடி சுகிப்பது அகராதிக்காதல். ஒரு தாயும் ஒரு பிள்ளையும் காதலிப்பது அன்பு காதல். என் புள்ள மாதிரி ஆவாது அப்படின்னு தூக்கி கொஞ்சி முத்தம் கொடுக்குறாங்க பாரு. எங்க முத்தம் கொடுப்பாங்க? எங்க குழந்தை எங்கடா தூக்கி கொடுப்பாங்க? குஞ்சில் தான் கொடுப்பாங்க. இன்னும் வெள்ளாட்டு ஆயுதம் கேட்கற மாதிரி அம்மா யாரோ போனாலோ அப்புறம் ஒன்னு ஒப்பனுக்கே ஒன்று அடல் தெரியல. நல்லவளுக்கு பிறந்திருக்கா என்னடா? அவன் 6 அவன் 6 போனாலாங்கிற என்னடா எதிரி பெற்ற கண்ணே அவன் நான் பெற்ற செல்லுமே அப்படி என்று மார் மேல தூக்கி போட்டு எம்மா வட்டிலும் தொட்டிலும் ஊந்தல மார் மேலும் தோல் மேலும்
உன் மகத்து பிள்ளை மதிமோடு வணக்கம் அம்மா. பிள்ளை காலி தீர்க்க வந்த நல்ல முறையோடு சுகி பவா தீர்க்க சுமங்கலி பவா தீர்க்க வாழ்வு உண்டாகட்டும். அம்மா ஏய், ஒரு கருத்து ஒன்று கேட்கலாமே. என்னது? என்ன கேட்கலாம்? கல்விச்சாலையில இருந்த என்னை இன்றைய நாளில ஆட என்ன அம்மா இன்றைக்கு அழைத்திர அடையது காரணம் ஓட்டி எதற்காக லட்சுமண ஆட்சி முந்தின நாடக சபையின் முன்பாக அழைத்த செய்தி என்னம்மா? ஏண்டா தாய் தந்தையா இருக்கக்கூடிய என் தாய் தந்தை கார்த்திகை மாசத்துல ஆடு வச்சு பிரேம் செட்டு கடையில எந்த அண்டா சொல்றேன்? என் பிள்ளையை என் மகனை ஆசகுமாரனை ஏன்டா ஏன் ஆண்டா நீ எங்க அம்மா அப்போதைக்கு குஞ்சில முத்து கொடுத்தாங்க, இப்ப கொடுக்க மாட்டாங்கடா. இப்ப கொடுத்தாங்கடா. எத்தையும் சனாரமா இருக்குதுன்னு உன்னை வர வேண்டும் என்று அழைச்சிருக்காங்க அம்சவல்லி அறிவித்திர பாண்டியனும். அதனால சென்று பார்க்க வேண்டும். சரியா? இதான் என் மக நாடகத்துல மடியெல்லாம் சொல்லிக்க வேண்டியது. ஏய், வாடா, என் மகனே, அடே, அடே. எங்க பொண்டாடி காணோம்.